மக்களே, நம்ம பார்க்க போகிற திரைப்பட விமர்சனத்தோட பேர் வந்து மறக்கும் நெஞ்சம். இந்த படத்தோட கதைன்னு பார்க்கும்போது, கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல்ல லிட்டில் ஃப்ளவர்ன்ற ஸ்கூலில் 2008 நடந்த ஒரு எக்ஸாம் வந்து அது வந்து ரத்து செஞ்சுறாங்க. அது வந்து அந்த தேர்வு வந்து முறைகேடாக நடந்துடுச்சு அப்படின்னு 2018ல் தீர்ப்பு வருது. அது இல்லாமல் அந்த அந்த மாணவர்கள் +2 எழுதின எக்ஸாம் எழுதின மாணவர்கள் வந்து மறுபடியும் ஒரு 3 மாதம் படித்து அந்த எக்ஸாம் அட்டெம்ப்ட் பண்ணுன்ற மாதிரி ஒரு இது வருது. இந்த இந்த பரீட்சை இதுக்காக அந்த ஸ்கூல் பசங்க மறுபடியும் வந்து அட்டெம்ப்ட் பண்ணுறாங்க. அப்போ அந்த ஹீரோ ரக்ஷன் கார்த்திக் அவர் வந்து 10 வருஷமாக சொல்லாத காதலை வந்து சொல்கிறாரா இல்லையா, அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் எப்படி ரீயூனியன் ஆனாங்க அப்படின்னு தான் இந்த படத்தோட கதை. படம் ஃபுல்லாக அங்கங்கே தீனா அந்த நம்ம விஜய் டிவியில் இருந்தார் இல்லைங்களா, அவர் வந்து அவரோட காமெடி அங்கங்கே நிறைய இதுவாக இருக்குது. அவர் தான் படத்தில் நிறைய ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ரக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம விஜய் டிவி ரக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல ஸ்கோர் பண்ணலாம். அந்த இடத்துல ஸ்கோர் பண்ண வேண்டிய இடத்துலலாம் அவர் நிறைய மிஸ் பண்ணார். படத்தில் மியூசிக்கு, பாட்டு அதெல்லாம் ரொம்ப சொல்கிற மாதிரி இருந்திருக்கலாம், இன்னும் நல்லா பண்ணியிருக்கலாம். படத்தில் வந்து ஒரே இது என்னென்னு பார்த்திங்கன்னா, 90s கிட்டோட அந்த ஆக்டிவான மூவ்மெண்ட்டு அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. கடைசி கிளைமேக்ஸ் அந்த ஒரு 1/2 அன் ஹவர் கொஞ்சம் ரொம்ப இதுவாக இருந்தது. நல்ல இதுவாக இருந்தது. ஒரு ஹெல்த்தியான சீன்ஸ் அது மாதிரி இருந்தது. ஃபஸ்ட் ஹாஃப், செகண்ட் ஹாஃப் பார்த்திங்கன்னா, இந்த ஸ்கூலோட சீன்ஸ்லாம் லெங்க்தி அப்படியே ரொம்ப கொஞ்சம் அப்படியே தள்ளி போகிற மாதிரி இருந்துச்சு. ரொம்ப ஸ்லோவாகவும் இதுவாகவும் இன்னும் நல்லா ஆக்டிவாக இது பண்ணலாம். நான் தியேட்டரில் வந்து நல்லா அதை வந்து எதிர்பார்த்து போது நம்ம ஏமாந்து போகிற ஒரு சிச்சுவேஷன் க்ரியேட் ஆகுது. படம் ஃபுல்லாகவே ரொம்ப ஜாலியான ஒரு மூமெண்ட் போக வேண்டிய ஒரு இடம்தான். சில காட்சியில் வந்து ரக்ஷனையும் ஓவர்டேக் பண்ணுறாரு தீனா. ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா, தீனாவோட ஸ்கோரிங் தான் நல்லா மூமெண்ட்டு போகுது. எல்லோரும் அந்த அவரோட இது தான் சிரிக்கிறாங்க. அப்புறம் கோபி துரைசாமி அந்த கேமராமேனோட இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு இதுவாக இருந்துச்சு. சச்சின் வாரியர்ன்ற ஒரு இசை இது பண்ணியிருக்காரு. தாமரை வந்து லிரிக்ஸ் எழுதியிருக்காங்க. அந்த அந்த வானிலை சுகம் அந்த ஒரு வானிலை சுகம்னு ஒரு பாட்டு, அது கொஞ்சம் நல்லா இந்த மாதிரி இருந்தது. பாலமுரளின்றவங்க சஷாங்க் எடிட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஸ்கூல் இதுன்றதால, ஸ்கூல் பின்னணின்றதால அதில் ஒன்றும் ரொம்ப இது பண்ணுற மாதிரி இல்லை. நீதிமன்றத்தோட அந்த தீர்ப்பு வந்து நம்பிக்கைக்கும்படியான காட்சிகள் அதெல்லாம் ஓகே. ஏன்னா அதனால் அதை வச்சு தான் கதை போதுன்னும் போது ஒரு சீன்லேயும் பார்த்திங்கன்னா ரொம்ப லெங்க்த்தாக பேசுகிறாங்க. நடிக்கிறதுலாம் ஓவர் ரியாக்ஷன் கொடுக்குற மாதிரி, அது மாதிரியான மூமெண்ட்டில் அது போகுது. காதல் அந்த லவ் வித்தியாசம் பண்ணுறது, அது ஒரு மெக்கானிக்கலான ஒரு ரியாக்ஷன்ஸு அதெல்லாம் வந்து கொஞ்சம் இதுவாக இருந்தது. டிஸ்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. சில இடத்துல தீனாவோட வசனங்கள் மறுபடியும் அதை தான் நம்மளுக்கு சொல்ல வேண்டிய வருது. இந்த ஆனுவல் ட்ராமா அதெல்லாம் கொஞ்சம் ஷார்ட் பண்ணியிருக்கலாம். அதே மாதிரி ட்விஸ்ட்டு அதில் வர அவங்களோட கலாய்க்கிற சீனு அதெல்லாம் கொஞ்சம் இது பண்ணியிருக்கலாம். ஸோ இந்த இது வந்து என்ன பார்த்திங்கன்னா, நம்மளோட ஸ்கூலோட நினைவுகள், பசுமையான நினைவுகளை வந்து நம்மளுக்கு ஞாபகம் ஊட்டுறதுல எந்த விதமான மறுப்பும் சொல்ல முடியாது. அதில் எந்த விதமான இதுவும் கிடையாது. இந்த படத்தை இன்னும் நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்கலாம், இன்னும் எக்ஸலண்ட்டாக பண்ணியிருக்கலாம் அப்படின்றது தான் என்னோடய கருத்து. ஆனால் இப்போ பண்ணதில் இது ஒரு அளவுக்கு ஒரு நல்ல படம் தான் சொல்லணும். நல்ல படம் சொல்லணும். இந்த திரைக்கதை மட்டும் ஸ்லோவாக இல்லைன்னா இன்னும் இந்த படம் வந்து பயங்கர ஹிட் ஆகிருக்கும். பாட்டு, இசை அதெல்லாம் இன்னும் நல்லா பண்ணியிருக்கலாம். ஸோ ஹேட்ஸ் ஆஃப் டு தீனா. ப்ராங்க் பண்ணுற அந்த இவர் பிரசாந்த் சாரி அந்த ப்ராங்கிஸ்ட்டு அவரோட காமெடிலாம் வந்து இன்னும் கொஞ்சம் எடுபட்டிருக்கலாம். திரைக்கதை மட்டும் கொஞ்சம் ஸ்லோவாக ஆன ஒரு மூமெண்ட்டில் இருந்தது. தேங்க்யூ.